மெசேஜ் தான் சொன்னார். எனக்கு உங்களுக்கு மக்கள்கிட்ட போய் பேச தெரியுமா அப்படின்னு கேட்டார். கண்டிப்பாக பேச வேணான்னு சொன்னேன். அது போதுமா, மக்களோட பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கான தீர்வை நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அதுதான் தேவைப்படுற ஒரு குவாலிஃபிகேஷன். நம்ம மக்களோட மக்களாக இணைஞ்சு நிற்கணும், அவங்கள ஒருத்தங்களாக நிற்கணும். அப்படி நின்னீங்கனாலே கண்டிப்பாக களத்தில் வெற்றி காணலாம் நான் சொல்லி அமைச்சேன். என்ன சூப்பரான விஷயம்னா எல்லாரும் சீமானண்ணன் போட்டு போடுவாங்க, ஆனால் சீமானண்ணன் உங்களுக்கு தான் விட்டு போடுவார். ஏன்னா அவரோட சீமானவர்கள் தொகுதியில் சீமானவர்கள் எல்லா வேட்பாளர்களும் ஆக்சுவலாக நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 months முன்னாடியே எங்கள் களப்பணியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ தான் அதிமுக, திமுக, தாவேகா எல்லாருமே இப்போ தான் நாமினேஷன் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் தான் களத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க வரல. இந்த 2.5 மாதத்தில் நான் போய் பார்த்த வரைக்குமே சோழிங்கநல்லூர் தொகுதியில் முடிவடைஞ்சிருச்சு, செயல்பாடு இந்த திட்டங்கள்லாம் செயல்பாடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் முடியல. ஸோ அதை நான் கண்கூடாக பார்த்துட்டு அதை நான் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியும் வச்சுருக்கேன். அண்ட் என்னோட சோஷியல் மீடியாஸில் நான் பேஜஸில் ஷேர் பண்ணிட்டும் இருக்கேன். ஸோ ஒவ்வொரு மக்களோட பிரச்சனைகளையும் ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற பிரச்சனைகளையும் நான் முன்னிறுத்திருக்கேன் என்னோட சோஷியல் மீடியா பேஜஸில். ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போது சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிற திரு அரவிந்த் ரமேஷ் அவர்கள் சொல்கிறாரு எல்லா பணியும் முடிஞ்சிருச்சு, குடிநீர் முதற்கொண்டு சாலை வசதிகள் முதற்கொண்டு மருத்துவமனை முதற்கொண்டு எல்லாமே சோழிங்கநல்லூர் தொகுதி மக்களுக்காக கிடைச்சிருச்சு அப்படின்றாரு. ஸோ இது நான் முற்றிலும் எதிர்க்கிறேன். ஏன்னா நான் களத்தில் ஏற்கனவே போய் பார்த்த வரைக்கும் எந்த பணியுமே இன்னும் நிறைவடையில, மக்களுக்கான எந்த அடிப்படை வசதிகளும் பண்ணி கொடுக்காம தான் இருக்கிறதா நான் களத்தில் பார்க்குறேன். தமிழர் கட்சியில் எத்தனை வருடமாக பயணிக்கிறீங்க, இந்த காரணத்தால் நான் நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு? நான் களத்தில் டைரெக்டாக பயணிக்கல. நான் பின்னாடி பேக்எண்டில் ஐடி விங்கில் ஒரு பேக்எண்ட் சப்போர்ட்டாக தான் இருக்கேன். என்னோட ஃபேமிலியில் மெம்பர்ஸ்லாம் ஆக்டிவாக இருக்காங்க. நான் ஃப்ரண்ட் அண்ட் ஃபேஸ் கிடையாது நாம் தமிழர் கட்சியில். பட் அண்ணன் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ நாம் தமிழர் கட்சி ஒரு கொள்கை ரீதியாகவும் சரி, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம ஸ்டேட்டு, நம்ம தமிழ்நாடு, நம்ம தமிழ் மக்கள் அவங்களுக்காக நம்ம நிற்கணுன்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு ஃபேக்டருக்கு தான் நான் நாம் தமிழர் கட்சியை சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு டிசிப்ளின் ஆகட்டும், ஒரு மக்களை முன்னிறுத்துகிற விஷயமாகட்டும், மக்களுக்காக போராடுற விஷயமாகட்டும், எல்லாமே தமிழக மக்கள், தமிழ்நாடு, தமிழ் இதுக்காக முன்னிலைப்படுத்தப்படுற ஒரு நாம் தமிழர் கட்சிக்காக நான் கூட நிற்கிறத நான் எப்பயுமே பெருமைப்படுறேன். அவர் ஒரு நோன் பேஸாக பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வரையிடத்தில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது பார்த்தீங்களா? தாவேக்காவினர் இந்த இடத்துல அதிகமாக இருக்குன்னு தாவேக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேஸ் தான். நீங்கள் ஈசிஆர் சரவணன், கிறிஸ்டியானன் அந்த மாதிரி மல்டிபிள் பேஸ் எல்லாம் கிடையாது. இங்கே ஒரே ஒரு பேஸ் தான். அது விஜய் அவர்களை வச்சு தான். ஸோ தாவேக்கானா விஜய், அவ்வளோதான் தெரியுது மக்களுக்கு. ஸோ அந்த விஜய்ன்ற பேருக்காக தான் மக்கள் கூடுறாங்க. இப்போ ஈசிஆர் சரவணன் நீங்கள் தெரியுதுன்னு சொல்லுவீங்க, அப்படியெல்லாம் கிடையாது. ஈசிஆர் சரவணன் எந்த கட்சியை சார்ந்து நிற்கிறாரு, எந்த கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணுறாருன்னா தாவேக்காவை ரெப்ரசென்ட் பண்ணுறாரு. அதனால தான் அவங்களுக்கு மாஸ் கிடைக்குது, ஒரு க்ரௌட் பேஸ் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் விஜய் அவர்களுக்கு அவரோட ஃபேன்ஸாக அப்படி தான் வராங்களே தவிர தனிப்பட்ட விதத்தில் அந்த கட்சியினுடைய வேட்பாளர்கள் யாருக்குமே ஒரு தனிப்பட்ட க்ரௌட் கேதர் ஆகாது. விஜய் அவர்களோட சிலையை வச்சு நிறைய சிலை ரெடி பண்ணியிருக்காங்க. அதை ரெடி பண்ணி அதை வச்சு ஓட்டு கேட்க போகிறாங்க. அண்ணன் சீமானவர்கள் 100 ரூபா போய் ஒரு இடத்துல 5 வாகன பரப்புரை 2 பொதுக்கூட்டம் பேசினாரு. ஆனால் விஜய் டேரெக்டாக ஒரு சிலையை வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு காமெடி பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு அரசு ரொம்ப சிரிக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்களே சொல்லிட்டீங்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றது? காமெடி தான் நடக்குது தான். மக்களுக்கு அது புரிஞ்சுக்கணும். மக்கள் கொஞ்சம் தெளிவாக யோசிக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு காமெடி அரசியல் நமக்கு தமிழ்நாடு நெக்ஸ்ட் 5 years தமிழ்நாட்டில் நடக்க போகுது அப்படின்னா தமிழ்நாட்டோட நிலைமை எப்படி இருக்கும்னு யோசிப்பாங்க. டெய்லி நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு நாளுமே அவங்க பண்ற அந்த கட்சி உறுப்பினர்களும் அந்த கட்சி ஆதரிக்கிற மக்களும் சரி, அவங்க பண்ற காமெடி வேணா நம்ம பார்த்து இருக்கலாம். ஆனா இங்க ஒரு ப்ராப்பரான அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்குமா, ஒரு ப்ராப்பரான அரசியல் நடக்குமா அப்படின்னா, மக்களுக்கான அரசியல் நடக்குமானா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது தொகுதியில்? ஸோ வெற்றி வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் மக்கள் திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு
ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. கடந்த 50 ஆண்டுகளில் வந்து மக்களுக்கு வந்து எந்த விதமான முன்னேற்றமும் நடக்கல, எந்த விதமான அடிப்படை வசதிகளும் கிடைக்காத நிலையில தான் இன்னமும் இருக்காங்க. நம்ம பார்க்குறோம் சென்னை வந்து இந்த மெயின் ரோடு, பஸ் போகிற சாலையெல்லாம் வந்துட்டு இது மட்டும்தான் வந்து மக்களுக்கு தெரியுது. மக்களுக்கு தெரியாத இன்னொரு முகம் இருக்கு. ஸோ இந்த முகத்தை வந்து காமிக்கிறது வந்து நாம் தமிழர் கட்சி. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப அதிருப்தியில் தான் இருக்காங்க. திமுகவும் அதிமுகவும் ஆட்சி செஞ்சதுல எந்த விதமான பலனும் இல்லாமல் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து ஒரு மாற்று கட்சிக்கு ஆதரவு தரணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாற்று கட்சி நாம் தமிழர் கட்சியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் முன்வைக்கிற கொள்கைகள் அப்படி, எங்களோட வாக்குறுதிகள் அப்படி. தொகுதிகளில் என்னென்ன பிரச்சனை இருக்கு தெரியுமா? மேஜர் ப்ராப்ளம் தொகுதியில் எல்லாமே பிரச்சனையாக தாங்க இருக்கு. இங்கே இந்த இடத்துல நிற்கிறோம் இல்லையா, இங்கேருந்து பக்கத்தில் ஒரு 500 மீட்டரில் இருக்கிற பெருங்குடி குப்பை கிடங்கு ஒரு பெரிய பிரச்சனை. நான் இந்த ஏரியாவில் 6 வருஷமாக இருக்கேன். எனக்கு பர்சனலாகவே வந்து எவ்வளோ உடல்நல பாதிப்படைஞ்சிருக்கு இந்த ஏர் பொல்யூஷனால, இந்த லேண்ட் பொல்யூஷனால நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த பெருங்குடி குப்பை கிடங்குல ஸ்டார்ட் பண்ணி பெரும்பாக்கம் வரைக்குமே வந்து எல்லாமே பிரச்சனை தான். குடிநீர், சாலை, மதுக்கடை பிரச்சனை, மருத்துவமனை இல்லை, சரியான மருத்துவர்கள் இல்லை, தண்ணி குடிக்கிற தண்ணி வந்து பேசிக்காக இன்னுமே வந்து மக்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பராக சுத்தமான குடிநீர் கிடைக்கிறது. ஸோ இதில் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக லிஸ்ட் பண்ணோம்னா கோவிலம்பாக்கம் ஏரியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஏரி மாதிரியே தெரியல. அதுவும் வந்து ஒரு நிலமாக சேர்ந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு ஏரிகள் கூட இன்னும் தூர்வாரப்படாமல் அப்படியே இருக்குது. இந்த ஏரிகளில் தூர்வாரி இருந்தாலே மக்களுக்கு கிடைக்க வேண்டிய குடிநீர் வந்துட்டு அழகாக ஃப்ரீயாக இலவசமாக கொடுத்துருக்கலாம், தரமாக கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேசிக்காக மக்களுக்கு பண்ணி கொடுக்க வேண்டிய இந்த நல்ல விஷயங்களுமே இது வரைக்கும் பண்ணலை. கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்ததும் ஒவ்வொரு விஷயமா படிப்படியாக மக்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் ஒவ்வொன்றா நாங்கள் வந்து பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு முற்றுகைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும்னு நாங்கள் வந்து கடைசியாக மற்ற வேட்பாளர்களை விட உங்களுக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, இப்போ அண்ணன் சீமான் அவருடைய மாத்தியங்கள் வராங்க, அந்த விஷயத்தை ஆக்சுவலாக அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. அண்ணன் சீமானோட வாக்கு வந்து எனக்கு வர போகிறது வந்து உண்மையிலே நான் வந்து பிளெஸிங்காக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் ரொம்ப வருஷமாக பயணிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு குடும்பமாக எல்லாருமே ரொம்ப காலமாக இருக்காங்க. ஆனால் அண்ணனோட வாக்கு இந்த வருஷம் எனக்கு வரப்போகிறது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் தான். அது நான் உண்மையிலே வந்து